ஆல்டோ 2020. ஸோ இந்த காருக்கு ஒரு பெரிய அறிமுகம் தேவை கிடையாது. இந்தியாவுக்கே தெரிஞ்ச காரு, எல்லாருக்கும் பிடிச்ச காருன்னு சொல்லலாம். ஸோ இந்த வருஷம் வந்து அவங்க புதுசாக ஒரு மாடல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாடலில் வந்து என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, என்ன மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்கன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஆல்டோவோட ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். இந்த கார் வந்து இந்தியாவில் செப்டம்பர் மாதம் 2000 லான்ச் பண்ணாங்க. ஆரம்பித்து 4 வருஷத்தில் 2004லேருந்து கிட்டத்தட்ட 16 வருஷமாக இந்தியாவோட டாப் செல்லிங் காராக இருக்குது. கிட்டத்தட்ட 39 லட்சம் கார் விற்றுருக்காங்கங்க. ஸோ இப்போ வந்து இந்த காரோட அந்த ஸ்பெசிஃபிக் இயரோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாம். ஸோ இதுதான் ஆல்டோ 2020. ஸோ இதில் என்ன மெயினான இதுனா, இதில் நிறையா சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் ஃபேஸ் லிஃப்ட்டும் பண்ணியிருக்காங்க. அப்புறம் முக்கியமாக BS6 கம்ப்ளைண்ட்ஸோடு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதான் இதில் பிக்கஸ்ட் சேஞ்சுனே நம்ம சொல்லலாம். எமிஷன் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ வந்து என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் லிஃப்ட் எக்ஸ்டீரியர்லேருந்து பார்க்கலாம். ஸோ இதான் வந்து பானட்லேயும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. பானட்டில் வந்து இந்த கர்வ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பழைய வேரியண்ட்டோட இது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்லாப்பியான பானட்டாக தான் இருக்குது. ஆஸ் யூஸ்வல் ஸ்லாப்பியான பானட்டாக தான் இருக்குது. அப்புறம் வந்து இந்த அப்பர் கிரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுலேயும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லோகோ வந்து நல்லா பிக்கராக போட்டு இந்த அப்பர் கிரில் வந்து ஃபுல் போல்டாக போட்டிருக்காங்க. பழைய வேரியண்ட்டில் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அதுதான் இது டிஃப்ரென்ஸு. அப்புறம் வந்து LED லேம்ப் கொடுத்துருக்கலாம் ஹெட்லைட்டு, பட் ஆனால் அவங்க வந்து நார்மல் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, பெரிய டிஃப்ரென்ஸு இந்த பம்பர் கிரில் வந்து ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஹனிகாம் ஸ்டைல் கொடுத்துருக்காங்க. பழசில் இந்த மாதிரி இருக்காது. அப்புறம் ஃபாக் லேம்போட வந்து பொசிஷன் வந்து கீழேருந்து மேலே ஏற்றிட்டாங்க. பழைய வெர்ஷனில் வந்து கீழே இருக்கும், இப்போ வந்து கொஞ்சம் மேலே ஏற்றிட்டு, அப்புறம் அந்த ஷேப் ஆஃப் த லேம்பும் வந்து சர்க்கிள்லேருந்து கொஞ்சம் ரெக்டாங்கிள் சைஸில் மாற்றிருக்காங்க. ஸோ இதான் வந்து ஃப்ரண்ட்டில் உள்ள பெரிய சேஞ்சஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அப்படியே நீங்கள் சைடுக்கு வந்தீங்கன்னு பார்த்தீங்களா, சைடில் வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ் கிடையாது. இந்த சைட் வியூ மிரர் மட்டும் அதில் பிக்கர் சிப்ளிங்கான K10லேருந்து பாரோ பண்ணிட்டாங்க. ஸோ அதுதான் இதில் டிஃப்ரென்ஸு. அப்புறம் வந்து எல்லாமே சேம் தான். உங்களுக்கு இந்த ஃபெண்டர்லாம் எல்லாமே அந்த டிசைன்லாம் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. வீல் வந்து 12 இன்ச்சு ஸ்டீல் வீல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 160 mm. பெட்ரோல் டேங்க் வந்து 35 லிட்டர்ஸு. ஸோ அதுதான் இந்த சைட் வியூவு. பின்னாடி போகலாம் வாங்க. பேக் சைடு என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இது வந்து BS6 கம்ப்ளைண்ட்ஸ்னால வரதுனால ஸோ வந்து ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இது வந்து பேஸ் வேரியண்ட்லேயே வருது. ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். அப்புறம் டெயில் லைட்லாம் ஒரு பெரிய சேஞ்சஸ் பண்ணல, அதே தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, எங்கேயும் மாருதி சுசுக்கினே போட்டிருக்க மாட்டாங்க. அந்த பேரே கட் பண்ணிட்டாங்க. ஒன்லி ஆல்டோன்னு மட்டும் க்ளீனாக போட்டிருக்காங்க. 800ங்கிற சஃபிக்ஸையும் கட் பண்ணிட்டாங்க. ஒன்லி இந்த ஆல்டோங்கிற நேம் மட்டும்தான் இருக்குது. ஸோ நல்ல க்ளீன் லுக்காக இருக்குது. ஸோ அவ்வளோதான் பேக் சைடு. இதான் ஓவரால் எக்ஸ்டீரியர் சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ரொம்ப க்ளீனாக நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது இன்டீரியர் பார்க்கலாம். பூட் ஸ்பேஸ். ஸோ இந்த செக்மெண்ட்டில் இது கொஞ்சம் கம்மி தான். 177 லிட்டர் தான் கொடுக்குறாங்க. இவங்கள்ட்ட காம்படிட்டர் குவிட்லாம் வந்து 300 லிட்டர் கொடுக்குறாங்க. சரி, ஓகே, சிட்டி ரைட்டுக்கு வந்து உங்களுக்கு ஒரு 3-4 பேக் வைக்கணுன்னா தாராளமாக வைக்கலாம். ஸோ அதான் இந்த ஸ்பேஸு. நானே உள்ளே உட்காந்துக்கிறேன். நானே ஒரு லக்கேஜ் தான். நல்லா இருக்குல்ல? அப்பா, லெக் ரூம் வந்து ஓகே தான் சொல்லணும். நான் 6 ஃபீட் இருக்கேன், எனக்கு முட்டி கொஞ்சம் இடிக்குது தான். ஸோ இந்த கார் வந்து ஒரு பருமனாக இருந்தால் ஒரு 2 பேர் உட்காரலாம் தாராளமாக. இல்லைன்னா ஒரு குட்டி பையன் இருக்கனால நடுவில் வச்சுக்கலாம். பட் ஓவரால் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராம்ப்டாக தான் இருக்குது. ஓகே, அவ்வளோதான் சொல்லணும். ஹெட் ஸ்பேஸ் ஓகே, கொஞ்சம் பரவாயில்ல. 6 ஃபீட் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பரவாயில்லவே இருக்குது. பட் ஆனால் லெக் ஸ்பேஸ் தான் கொஞ்சம் கஷ்டம். ஓகே, ஸோ இதுதான் ஆல்டோவோட புது டேஷ்போர்டு. ஸோ டூவல் டோன் கொடுத்துருக்காங்க. மேலே பிளாக்கு, கீழே வந்து பேஜ் கலர், அந்த பழுப்பு நிறத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது நல்லாயிருக்கு. அதே டிசைன் லாங்குவேஜை வந்து டோருக்கும் அப்ளை பண்ணியிருக்காங்க.
மேலே பிளாக்கும் இங்கே நடுவில் வந்து இந்த பீச் கலரும் நல்லாயிருக்கு. ஸோ இந்த டோரில் வந்து இந்த வைக்கிறதுக்கெலாம் கொடுத்துருக்காங்க, இந்த பிளேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஓப்பனிங் இது வந்து இந்த க்ரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, அதுவும் நல்லாயிருக்கு. ஸோ அப்புறம் வந்து மெயினாக பார்த்திங்கன்னா ஸ்டீரிங் வந்து இது பிக்கர் சிப்ளிங்கான K10லேருந்து பாரோ பண்ணியிருக்காங்க. ஸோ அப்புறம் வந்து ஸ்பீடோமீட்டர் இது கொஞ்சம் டிஜிட்டலாக கொடுத்துருக்கலாம். ஸோ வந்து இப்போது குவிட்லாம் பார்த்திங்கன்னா டிஜிட்டல் தான் கொடுக்குறாங்க. ஸோ இவங்க வந்து அனலாகில் தான் கொடுத்துருக்காங்க, பட் நல்லா தான் இருக்குது. ஸோ அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இதான் ஏசி வெண்ட்டு. இது பழைய வேரியண்ட் மாதிரி மேலே தான் கொடுத்துருக்காங்க, பட் கண்ட்ரோலர் மட்டும் அதுக்கு கீழேயே இருக்கும் பழைய வேரியண்ட்டில். இப்போ வந்து அப்படியே பாட்டமில் அப்படியே மியூசிக் சிஸ்டத்துக்கு கீழே அப்படியே பாட்டமில் கொண்டு போயிட்டாங்க. ஸோ அதான் அதில் டிஃப்ரென்ஸு. ஸோ இந்த கார் வந்து VXI மாடலு. ஸோ VXIயில் வந்து பேசிக் ப்ளூடூத் சிஸ்டம் கொடுக்குறாங்க. VXI ப்ளஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து டச் ஸ்க்ரீனோட உங்களுக்கு வந்து மியூசிக் சிஸ்டம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு வருது. ஸோ இதுதான் இந்த ப்ளூடூத் சிஸ்டம். ஸோ இதில் வந்து USB கேபிளும் கொடுத்துருக்காங்க, அந்த ஆக்ஸும் போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலே கூட நீங்கள் உங்கள் மொபைல் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்பீக்கர் வந்து இந்த கார்னரில் அங்கே இருக்குது, அதே மாதிரி அந்த கார்னரில் இருக்குது. 2 ஸ்பீக்கர், ஃப்ரண்ட் 2 ஸ்பீக்கரு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து க்ளோ பாக்ஸு, ஸ்பேஸ் ஓகே அந்த மாதிரி இருக்குது க்ளோ பாக்ஸில். அப்புறம் இந்த பாட்டில் ஹோல்டரு, நீங்கள் மொபைல் வச்சுக்கலாம் அங்கே. அப்புறம் வந்து கார் சார்ஜருக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அங்கே மொபைல் சார்ஜர் இருக்குல்ல, காரில் சார்ஜ் பண்ணுறதுக்கு அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கியர் போட்டிருக்காரு. மியூசிக் சிஸ்டத்தில் ஆட்டோமேட்டிக்காக வால்யூம் வந்து ரெடியூஸ் ஆகிடுச்சு. நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோம்ல, அதுக்காண்டி இந்த ஃபீச்சர் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறது நல்ல விஷயம். ஸோ அப்புறம் வந்து பவர் ஸ்டீரிங்கு, 2 ஃப்ரண்ட் விண்டோவும் வந்து உங்களுக்கு வந்து பவர் விண்டோ இங்கே ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து BSI கம்ப்ளைண்ட்னால உங்களுக்கு வந்து VXI மாடலில் வந்து டூயல் ஏர்பேக் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து வேறு மாடலில் வந்து பேஸ் வேரியண்ட்டில் போனால் கூட உங்களுக்கு சிங்கிள் ஏர்பேக் கொடுக்குறாங்க. உங்களுக்கு வந்து ஆப்ஷனலில் வந்து நீங்கள் செகண்ட் ஏர்பேக் நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் வேறு என்ன அடிஷ்னல் சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னால் இதில் வந்து சீட் பெல்ட் ரிமைண்டர் கொடுக்குறாங்க. டிரைவர் அண்டு கோ பேசஞ்சருக்கு வந்து உங்களுக்கு சீட் பெல்ட் ரிமைண்டரு, ஸ்பீட் அலர்ட்டும் கொடுக்குறாங்க. உங்களுக்கு வந்து 80, 100, 120க்கு போனால் ஸ்பீட் அலர்ட்டும் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் நல்ல விஷயம். ஸோ இது வந்து பேஸ் வேரியண்ட்லேயே வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக வச்சுருக்குது, இது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. அப்புறம் வந்து சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டம் கொடுக்குறாங்க, கீழே சென்ட்ரியும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து இதெல்லாம் ஒரு ஆடட் அட்வான்டேஜ்னு சொல்லலாம் நம்ம. ஸோ இப்போ இந்த காரோட இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டியை பற்றி பார்க்கலாம். டு பி எக்ஸாக்ட் 796cc 3 சிலிண்டர் இன்ஜின் இது. ஸோ மேக்ஸ் பவர் பார்த்துக்கிட்டிங்கன்னா 35.3 kW at 6000 RPM. மேக்ஸ் டார்க் வந்து 69 Nm at 3500 RPM தராங்க. ஸோ டிரான்ஸ்மிஷன் வந்து 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் தான் அது. ஸோ ஈவன் டாப் எண்ட் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான், ஆட்டோ டிரான்ஸ்மிஷன் கிடையாது. ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும், மாருதி இன்ஜின் வந்து கிட்டத்தட்ட 80ஸ்லேருந்து இருக்குது. மாருதி 800லேருந்து இந்த இன்ஜின் தான் யூஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட நம்ம வந்து 25 இயர்ஸ் மேலே இந்த இன்ஜின் யூஸ் பண்ணுறதுனால நல்லா ரீஃபைன் பண்ணி ஃபியூயல் எஃபிஷியண்ட்டாக இருக்குன்னே சொல்லலாம். பட் ஆஃப்டர் BS6 சர்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் மைலேஜ் வந்து ட்ராப் ஆகிருக்கு தான். 24 ப்ரீவியஸ் வெர்ஷன்லேருந்து இப்போ வந்து 22 கிலோமீட்டர்ஸ் தான் தருது. பட் ஸ்டில் கம்பேரிங் டு அதர் கார்ஸ் வந்து நம்ம அது பெட்டர்னு தான் சொல்லணும். உங்களுக்கு வந்து ஈவன் CNG வேரியண்ட் கூட இந்த காரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த குட்டி கார் வந்து யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்கும்னா, ஃபஸ்ட் டைம் கார் வாங்குறாங்க, இல்லை வந்து இப்போ தான் கார் ஓட்டி பழகுறாங்கன்னா அவங்களுக்குலாம் ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஸோ சின்ன டைமென்ஷனாக இருக்கிறதுனால சிட்டிக்குள்ளே பூந்து போகிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ மாருதி சர்வீஸ் பற்றி எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப ஈஸியாக அவைலபிளாக இருக்கும், அதே நேரத்தில் அஃபோர்டபுளாகவும் இருக்கும். ஸோ ஒரு பெஸ்ட்டு என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக் கார் வாங்கணுன்னா இந்த காரை நீங்கள் கண்ணை மூடிட்டு வாங்கலாம். ஸோ இதுதான் இந்த ரிவ்யூ. பிடிச்சிருக்கா பிடிக்கலையா பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.